வணக்கம். நான் உங்கள் சாந்தி சுப்பிரமணியம். எனக்கு ஆக்சுவலி சமையலில் ரொம்ப நாளாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் என்னோட இஷ்டப்படி எல்லாருக்கும் சமையல்லாம் பண்ணி ஆற்றுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்சு போடுவேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். அப்புறம் இவெல்லாம் ரொம்ப நாளாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கா, நீ ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு. அதனால் எனக்கு இப்போ தோணின்னு இருக்கு, நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படி, நம்மளுக்கு தெரிஞ்சதை அடுத்தவாளோட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு தோணிட்டு அந்த எண்ணத்தோடு தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றைக்குமே தேவைப்படும். அதனால் என்னோடய சேனலை நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அவலில் ஒரு பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு 1.5 கப்பு அவல் எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை அலம்பிட்டு, அதை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மோரை விட்டு கொஞ்சம் பிசைஞ்சு இப்படியே ஊற வச்சிடணும். கொஞ்சம் நாளைக்கு ஊறிட்டு இப்படியே மூடி வச்சுட்டா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். சரியா? அப்புறம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு அவல் 1.5 கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன். அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டு பிசைகிற அளவுக்கு மோர், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, இன்னும் கருவேப்பிலை நல்லா அலம்பிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இது பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 4 மிளகா வத்தல். அதுக்கப்புறம் நான் அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அந்த எண்ணெய் நல்லா காஞ்சின்ட்டுருக்கு. அந்த காஞ்ச எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் ஒரு 4 வரமிளகாயை இப்படி கிள்ளி போட்டுக்கணும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் 1-2 கூட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுருங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த தாளிப்பை நம்ம இந்த அவல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலேயே போட்டுருங்க. அது மேலே கொட்டிட்டு அதில் நல்லா கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு இந்த தேங்காய் துருவல் அதையும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நான் இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை இந்த கிளறி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இந்த புடி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இதை பிடிச்சி வச்சுக்கணும். இட்லி பானையில் வச்ச ஜலம் சூடாகிடுது. அதுக்கப்புறமா நம்ம இந்த பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் அந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அதில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவிட்டு குழியிலெல்லாம், அதுக்கப்புறம் எத்தனை கொழுக்கட்டை இருக்கோ அதெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணி ஆவியில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம புடி கொழுக்கட்டை ரெடி. நான் வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதுக்கு தேங்காய் துவையல் ஒரு நல்ல காம்பினேஷன். அதுக்கு என்னென்ன சாமான்லாம் தேவைன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுட்டுருக்கேன். உப்பு தேவைக்கேற்றாப்பில் வச்சுக்கணும். அப்புறம் மிளகா வத்தல் ஒரு 4 வச்சுட்டுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுட்டுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸை விடையே குறைச்சலாக புளி
ஏன்னா இதுக்கு புளி ஜாஸ்தி வெண்டிருக்காது. இதெல்லாம் தான் இப்போ நம்மளுக்கு வந்து துவையலுக்கு வேண்டிய சாமான்கள். இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து கேஸில் வந்து கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் உளுத்தம்பருப்பை போட்டு அது கூடவே மிளகா வத்தலையும் போட்டு வறுத்துக்கணும். மிளகா வத்தலும் நல்லா வறுபட்டு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் பொன் வறுவலாக வறுபட்ட உடனே அதுலேயே நம்ம வந்து தேங்காய் துருவலையும் போட்டு வறுத்துக்கணும். தேங்காய் துருவல் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நாழி வறுக்க வேண்டாம், கொஞ்சம் இப்படியே வறுத்துண்டா போகும். ஒரு நிமிஷம் வறுத்துண்டா போகும் நம்மளுக்கு. அதுவும் ஒரு நிமிஷம் வறுபட்ட உடனே அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியையும் போட்டுட்டு உப்பையும் போட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு மிக்சியில் அரைச்சி. இப்போ நம்மளோட புளிக்குழக்கட்டை வெந்துடுத்து. அதை எடுத்து ஒரு தட்டில் வைக்கலாம். இப்போ வந்து நம்மளோட புளிக்குழக்கட்டை ரெடி ஆகிடுது.